Hi, welcome to Runnable. ஸோ இப்போ நம்ம மல்டி த்ரெடிங் அப்படின்னா என்ன, எப்படி வந்து ஒரு parallel ப்ராசஸிங் ஒரே ப்ராசஸை வந்து நம்ம parallel மல்டிபிள் இதில் சைமல்டேனியஸாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து மல்டி த்ரெடிங், மல்டி டாஸ்கிங், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் எபிசோடில் எப்படி வந்து இந்த parallel ப்ராசஸிங்கை நம்ம வந்து த்ரெட் அப்படிங்கிற இந்த கிளாஸை வச்சு பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே விஷயந்தான், ஆனால் எப்படி அதை ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸை வச்சு பண்ணலாங்கிறது தான் வந்து இந்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த செப்பரேட் மெத்தட்ஸ், ஒரு மெத்தட் இருந்தால் போதாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்கலாம். அது ஒரு வேலிடான கொஸ்டின் தான். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், எதுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்டாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிளாஸ் மாதிரியே தான், ஆனால் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும், அதில் எதுவும் டெஃபினேஷன்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸில் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் இன்னொரு கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள் இல்லை, உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ இந்த எக்ஸ்டென்ட் த்ரெட்னு போட்டேன் அப்படின்னா நான் கமா போட்டு இன்னொரு கிளாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேக் அப்படிங்கிறது டெசர்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த டெசர்ட்டுங்கிற கிளாஸையும் இது இன்ஹெரிட் பண்ணுது, த்ரெட்டுங்கிற கிளாஸையும் இது இன்ஹெரிட் பண்ணுது, அப்படிங்கிறத பண்ண முடியாது ஜாவாவில் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டென்ஸ் த்ரெட் கொடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தை இன்ஹெரிட் பண்ண முடியாத மாதிரி இதை மாற்றிடுறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த ரன்னபிள் அப்படிங்கிற கிளாஸை இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்படி கொடுக்கறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எக்ஸ்டென்ஸ் கொடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த டெசர்ட்டுங்கிற இந்த கிளாஸையும் உங்களால் இங்கே கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டு தான் அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே மேலே வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் டெசர்ட் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கேக் அப்படிங்கிறது இந்த கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணுது, அட் த சேம் டைம் அது ஒரு த்ரெட்டையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக தான் நம்ம வந்து இந்த ரன்னபிள் அப்படிங்கிற இன்னொரு மெத்தட், இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஸ் எடுத்து விட்றேன், நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸை மட்டும் வச்சு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன்னபிள் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே எங்கேயுமே கேக் சொல்லக்கூடாது, நம்ம அதுக்கு பதிலாக த்ரெட் அப்படிங்கிறதான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன் இது கேக்குன்னு சொல்லாமல் நம்ம த்ரெட்டுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த கேக் அப்படிங்கிறது த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ த்ரெட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கணும்னு கிடையாது. அதனால தான் இந்த கரண்ட் த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இப்போ கேக்கில் இல்லை. ஸோ அதனால நம்ம கேக் டாட் கரண்ட் த்ரெட்னு கொடுத்தப்ப அது எரர் காமிக்குது, ஆனால் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே அது இருக்குது. ஸோ அதனால இப்போ அதை எரர் காமிக்கலை. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்ம இந்த இதை ரன்னபிள்னு மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இது ஈஸி தான். அண்ட் இங்கே என்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கேக் டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது பிரச்சனை கொண்டது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கேக் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு, அப்போ இந்த டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் அதில் டிக்ளேர் ஆகிருக்கும், அப்போ நம்மளால் அதை கால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ தான் த்ரெட்டே நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, அப்போ இந்த ஃபங்க்ஷனே அதில் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது த்ரெட்டை க்ரியேட் பண்ணி, இதுக்கு ஏதாவது ஒரு பேர் நீங்களே வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட்னு வச்சுக்கோங்க, நியூ த்ரெட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இதில் வந்து எந்த ஃபங்க்ஷனை ஆர் எந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி ப்ராசஸிங் பண்ணணுமோ, அதாவது பேரலாக ரன் பண்ணணுமோ, அதை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும், அதாவது நம்மளோட கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் இப்போ த்ரெட் டாட் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அது பேரலாக வந்து நடக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி அன்சார்ட்டடாக உங்களுக்கு கிடைச்சது இல்லையா. ஃபர்ஸ்ட் மிக்சிங் இன்கிரியன்ஸ் நடக்க, அப்புறம் பேக்கிங், திரும்ப மிக்சிங், பேக்கிங், இந்த மாதிரி பேரலாக நடக்கிறது தான் வந்து இங்கே வந்து நடக்கும். ஆனால் இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்ன, ஒரு த்ரெட் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸில் இந்த ரன்னபிள் ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரன்னபிள் ஆப்ஜெக்ட், ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க அந்த ரன்னபிள்ங்க கிளாஸில் அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இதுக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா இப்போ தான் அது வந்து பேரலாக நடக்கும். ஓகேயா, அப்படி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் நம்ம ஆல்ரெடி இருந்த அந்த த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை வச்சு பண்ண அந்த பேரலல் ப்ராசஸிங், இதே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதை வந்து நம்ம பேரலாக வந்து ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கேக் 1க்கு பண்ணிட்டு, அப்புறம் கேக் 2 பண்ணிட்டு, அப்புறம் கேக் 3, கேக் 4, இப்படி போல ஃபஸ்ட்டு கேக் 1க்கு மிக்சிங் பண்ணுது, திரும்ப கேக் 2க்கு மிக்சிங் பண்ணுது, திரும்ப கேக் 1க்கு போய் அதை பேக் பண்ணுது. இந்த மாதிரி பேரலாக வந்து
நம்மளுக்கு வந்து ரன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து இந்த ரன்னபிள்ங்கிற கிளாஸை வச்சு இதே கான்செப்டை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 மேஜர் டெக்னிக்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் மல்டி த்ரெட்டிங். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ இந்த சிங்க்ரனைஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட்னா என்ன, அது எதுக்கு இங்கே மல்டி த்ரெட்டிங்கில் வருது, அதை ஏன் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மல்டி த்ரெடிங் இன் ஜாவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.